வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தம் வரலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி இடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நண்பர்களே, ப்ராக் லெஸ்னர் ஒரு விஷயத்த ஓப்பனாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அந்த டேட்டூ ஒன்று போட்டிருக்காருல்ல, உலகமே பார்த்தீங்கன்னா ப்ராக்குக்கு மெயினான விஷயம் எதுனா அந்த டேட்டூ, அந்த கத்தி சிம்பிள் போட்டிருக்காருல்ல, அதுதான். அதை வச்சு தான் பேசப்படுது. அதுவும் லைஃப் லாங் மறையாத மாதிரி இப்போ ஒரு பயங்கர இதில் போட்டிருக்காரு. சில பேர் மறையிறது அந்த மாதிரி டபிள்யூ மோஸ்ட்லி யாரும் மறையிறது போட மாட்டாங்க. அவரு பார்த்தீங்கன்னா பயங்கர டேட்டூ ஒன்று இருக்கும், அது தரமாகவும் இருக்கும். அது வந்து எப்படி போட்டார், எதுக்காக போட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கில் இருந்தாராம். அவர் ஃப்ரெண்டு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல். அந்த ட்ரிங்க்ஸ் அப்போ போயிட்டு யாருக்கும் உங்கள் அம்மாவுக்கு யாருக்கும் டேட்டூ பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது, அப்போது ப்ராக் லெஸ்னர் சரக்கில் என்ன சொல்லுதுன்னு திமிரில் பார்த்தீங்கன்னா சொல்லி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன மாதிரி போடுறதுன்னு தெரில, எனக்கு என்ன மாதிரிலாம் தெரில. ஆக மொத்தம் டேட்டூ பெருசாக போட்டு பயங்கரமாக இருக்கிற மாதிரி இந்தமாரி சொல்லியிருக்காரு போல். அதனால் ப்ராக் லெஸ்னருக்கு நெஞ்சில் அந்த கத்தி சிம்பிள் வரைஞ்சி இன்னும் பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலில் கொண்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னர்னால் அந்த கத்தி சிம்பிள் தான், அதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக ஞாபகம் வருது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாகவும் தெரியும், சூப்பராகவும் இருக்கும். அதை பார்த்தாலே இந்த காட் ஆஃப் வார் அந்த கேம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அதில் அந்த கத்தி தானே ஃபுல் அண்ட் ஃபுல் இது வச்சு பண்ணுவாங்க, அந்த இது ஞாபகம் வரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட உடம்புல அந்த கத்தி சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குந்தருக்கு ஆப்போனண்ட்டு இல்லை, குந்தருக்கு நோ பிளான்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பார் ரே மிஸ்டீரியோ கூட மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அது ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். குந்தருக்கு சில ரோமனுடைய டீட்டெயில்ஸ் விஷயங்கள்லாம் போன வீடியோ கொஞ்சம் தரமாக இருக்கும், அதையும் இப்போ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ குந்தருக்கு ஓப்பனாகவே பிளான் இல்லைன்ற மாதிரி இருக்கார். நம்ம கமெண்டில் கூட ஒருத்தர் எல்ஏ நைட்டிஸ் குந்தர் நடத்த சொல்லு ப்ரோ, 2 பேருமே பிளான் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்ஏ நைட் நடத்தும் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ண முடியாதுல்ல. எல்ஏ நைட் ஏன்னா இப்போ தான் யங்ஸ்டரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ண முடியாதுல்ல. இப்போ குந்தருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறானுங்க போல். ஒன்று சாம்பியன்ஷிப்புக்கோ மோதணும், அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தான் பண்ணணும், அந்த மாதிரி கொண்டு போகிறானுங்க. அந்த மாதிரி பண்ணணுன்னா இவர் வாய்க்கு என்ன வருது, இருக்க குந்தரை ரொம்ப ஏட் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா டபிள்யூ புரிஞ்சிக்க மாட்டுறானுங்க. குந்தரை தப்பான வகையில் தான் புஷ் பண்ணிச்சு பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ பண்ணானுங்க. வெஸ்டர்மினால் பிளானே இல்லை தம்பின்னு ஒன்று சொல்லிட்டு எம்மா கடுப்பேற்றி விட்ருப்பானுங்க. இப்போ ஃபுல் இது இஷ்யூஸில் மாட்டிட்டார் குந்தருக்கு. கண்டிப்பாக வெஸ்டர்மினாக்கு ஒரு மேட்ச் தேவை. ஏன்னா இவ்வளோ ரிட்டையர்மெண்ட் அது இதுன்னு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த பட்சத்தில் இப்போ மேட்ச் இல்லாத அப்படின்னு சொல்லி ஏமாற்ற போகிறாரா ட்ரிபிள் ஹெச்? இல்லை, குந்தருக்கு ஏதாவது ஐடியா பண்ணி மேட்ச் வச்சு இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் காட்டி மக்களை வெறியேற்றுற மாதிரி பண்ணுவாரான்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரும் மெயினான சம்பவத்துக்கு பிளட் லைன் வில்லாதி வில்லர்கள் ஆக மாறிட்டு இருக்கும் சம்பவத்தில் ஜிம்மி உசோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா ரோமனும் ஜேவும் ஒரே மெட்டீரியலு. இப்போ ஜே பார்த்தீங்கன்னா ஹீல்டன் தான், ஏன்னா அவர் பிளட் லைனில் மட்டும்தான் ஹீல்டனு. சிஎம் பங்க் அடிக்கிறது, இப்போ ஃபேமிலி ஈத்துட்டாரு, ரோமன் அடி சொன்னதுன்னு பார்த்தா இந்த டேக் டீம் சாம்பியனுக்கு மோனார் பாருங்கள், லோகன் பால், ஆஸ்டின் தேரிய, அவங்களே ஹீல்டனு, 2 பேருமே வில்லன் தான் அவனுங்க. இவங்கன்னா ஹீரோஸு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அடித்து போகிறானுங்க. இப்போ மேட்ச் முடிஞ்சிச்சு, அது டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஜிம்மி உசோ வச்சு ஜே உசோ என்ன பண்ணிட்டு வராரு, பாதி தூரம் வந்துட்டார், திருப்பி போயிட்டு இவரை அடித்து போட்டு வர்றாரு, லோகன் பாலை அடித்து போட்டு வராரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வில்லன்லேயே மெயின் வில்லனாக மாறாரு ஜே உசோ. ரோமன் ரெயின்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பழைய ட்ரைபிள் சீஃப் டிஷர்ட்டு, ட்ரைபிள் சீஃப் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மி உசோ மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிக்காத மாதிரியே பண்ணிட்டு வராரு. இவங்க பண்ணுறதெல்லாம் போய் அடிக்கிறது அதெல்லாம் விருப்பமே இல்லை. சிஎம் பங்க் அடிக்கும் போது கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து அடிப்பார். ஜே உசோ நான் அடித்தவொன்னே ஜிம்மி உசோ வந்து அடித்து தானே இருக்கணும், அடிக்க மாட்டார், சும்மா தடவின்னு இருப்பார் மறித்து விடுற மாதிரி. அங்கே யார் வந்து அடிச்சது, ரோமன் தான் வந்து அடிப்பார். என்னடா என் தம்பியை அடிச்சிட்டியாடான்ற மாதிரி. அப்போ ஜிம்மி உசோ என்ன பண்ணுறாரு, சண்டை வேணாம், பங்கு இது பண்ண வேணான்ற மாதிரி இருக்காரு. ஒருவேளை ஜிம்மி உசோ வச்சு தான் விஷயம் மேட்ச்சில் கொலாப்ஸ் உருவாக்கலான்ன்றது கூட தெரியல.
அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேபி பண்ணாலும் பண்ணுவானுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் வச்சா தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் டாப்பில் போகும். நெக்ஸ்ட் வீக் தெரியும் ஜிம்மி ஊசோ எந்த மாதிரி இருக்கார், இல்லை அவரும் மாறுறாரான்னு. அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். அது விஷம் மீனா பற்றி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் 2த்தையும் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் சந்திக்கலாம். பை பை கைஸ். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ் வேணும்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.